முதலமைச்சரின் தனிச் செயலாளர் உட்பட பல்வேறு செயலாளர்கள் தற்போது பதவியேற்று வருகின்றனர். அவர்களுக்கு துறை வாரியான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றனர். விவரங்களை நிகரான நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரியன், முதலமைச்சரின் தனி செயலாளர்கள் மாற்றம் காலை வந்திருந்தது. குறிப்பாக முதலமைச்சரின் மு.க. ஸ்டாலின் செயலாளர் ஒன்றாக இருந்த முருகானந்தம் IAS அவர்கள் நேற்றைய தினம் தலைமைச் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 2, 3, 4வது இடத்துல இருந்தவங்க 1, 2, 3 மாற்றப்பட்டிருக்காங்க. அதாவது CM செக்ரட்டரி 1 உமாநாத் IAS-உம், 2வதாக MS சண்முகம் IAS அவர்களும், 3வதாக அனு ஜார்ஜ் IAS-உம், அதே போல ஜாயிண்ட் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய இணைச் செயலாளர் கேட்டகரியில தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். இந்த நிலையில ஒவ்வொரு செயலாளருக்கான சப்ஜெக்ட் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஜாயிண்ட் செக்ரட்டரி டு தி சீஃப் மினிஸ்டர் கூடிய லட்சுமிபதி IAS அவர்களுக்கு 9 டிபார்ட்மெண்ட் வந்து சப்ஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கைத்தறி, துணிநூல் துறை, காதி உள்ளிட்ட துறை, அதே போல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிஜிட்டல் சர்வீஸ், அதே போல தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, அதே போல திட்டம் மற்றும் வளர்ச்சி துறை, சிறப்பு திட்டத்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை, அதே போல சமூக சோசியல் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட், சமூக பாதுகாப்புத்துறை, அதே போல போக்குவரத்துறை, அதே போல சுற்றுலா மற்றும் கலை பண்பாட்டுத்துறை ஆகிய 9 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய இணை செயலாளர் முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய லட்சுமிபதி IAS-க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அனு ஜார்ஜ் IAS இவர் முதலமைச்சரின் 3வது செயலாளராக தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். அவரிடம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, அதே போல கால்நடை மற்றும் பால்வளத்துறை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை, அதே போல பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, முதலமைச்சருடைய அப்பாயின்மெண்ட் நான் பொலிட்டிக்கல் டூர் அரேஞ்ச்மெண்ட் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் புரோட்டோகால் இருக்கு. அவர் தொடர்ந்து எப்போதுமே CM 4 இருக்கவங்க தான் சிஎம் புரோட்டோகாலை பார்ப்பாங்க. ஆனா இந்த 3 ஏற்கனவே அனு ஜார்ஜ் அவர்கள் தான் முதலமைச்சருடைய அந்த புரோட்டோகாலை நிலையில அதை மீண்டும் அவர்களே அனு ஜார்ஜ் IAS அவர்களே தொடர்றாங்க. முதலமைச்சருடைய நான் பொலிட்டிக்கல், அதே போல வெளி அலுவல் ரீதியான சுற்றுப்பயணம், கவர்மெண்ட் புரோட்டோகால் அதை தொடர்ந்து அனு ஜார்ஜ் IAS அவர்களிடமே இருக்கிறது. அதே போல சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, வனத்துறை, அதே போல மக்கள் நல்வாழ்வுத்துறை, அதே போல சிறு குறு நடுத்தர தொழில்துறை, பள்ளி கல்வித்துறை, அதே போல சமூக நலம் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை, மாற்றுத்திறனாளி நலத்துறை, அதே போல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை ஆகிய துறைகள் அனு ஜார்ஜ் IAS அவர்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கவனிப்பாங்க அப்படின்னு அலகாட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதே போல CM 2 தற்போது மாற்றம் செய்யப்படக்கூடிய MS சண்முகம் IAS அவர்கள் வந்து வேளாண் துறை, கூட்டுறவுத்துறை, முதலமைச்சருடைய அனைத்து அலுவல் ரீதியான அட்மினிஸ்ட்ரேஷனுடைய துறை, உயர்கல்வித்துறை, வீட்டு வசதி துறை, அதே போல சட்டத்துறை, சட்டமன்றம் துறை, அதே போல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, அதே போல தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, அதே போல ரிலீஜியஸ் HRC சொல்லக்கூடிய துறை. இந்த 12 டிபார்ட்மெண்ட் வந்து CM 2 கூடிய MS சண்முகம் IAS அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல CM செக்ரட்டரி 1 தற்போது பதவி உயர்வு வந்திருக்கக்கூடிய உமாநாத் IAS அவர்களிடம் வந்து வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, எரிசக்தி துறை, நிதித்துறை, உள்துறை, அதே போல உள்துறை உள்ளிருக்க அடங்கக்கூடிய மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை இருக்கக்கூடிய உள்துறை, அதே போல நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, தொழில்துறை மற்றும் தொழில் ஊக்குவிப்பு துறை, நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியத்துறை, அதே போல இயற்கை எரிவாயு துறை, அதே போல பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொல்லக்கூடிய அனைத்து உள்ளடக்கக்கூடிய பப்ளிக் மற்றும் ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் துறை, பொதுப்பணித்துறை, அதே போல விஜிலன்ஸ் கமிஷன், அதே போல வாட்டர் ரிசோர்ஸ் நீர்வளத்துறை ஆகிய 13 டிபார்ட்மெண்ட் CM 1 கூடிய உமாநாத் IAS அவர்கள் கவனிப்பார். அப்படிங்கிற அடிப்படையில இந்த பணி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து CM 1, 2, 3 அப்புறம் CM ஜாயிண்ட் செக்ரட்டரியா கூடிய லட்சுமிபதி IAS ஆகிய 4 IAS அதிகாரிகளுக்கு இந்த குறிப்பிட்ட இலாக்காக்கள்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி அபினேஷ்.